அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானின் 100 பெயர்களும் பண்புகளும் என்ற இந்த தொடர் உரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நிச்சயமாக நம்முடைய எதிரி யார் என்று நமக்கு தெரிந்தால்தான் அவனை எப்படி அவன்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியும், நம்முடைய நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும், மேலும் பாவங்களை விட்டு தூரமாக முடியும் என்பது நம்மளால் அவனுடைய பெயர்களையும் பண்புகளும் அறிந்து கொண்டால்தான் அது சாத்தியமாகுங்க. ஸோ அந்த அல்லாவை பற்றி சரியான அறிவை பெறுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் உயர்ந்த கடமையா இருக்கு இல்லைங்களா? அல்லாவுடைய அழகிய திருநாமங்களை, அதாவது அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லுவாங்க, மேலும் அவனுடைய உயர்ந்த பண்புகள், இதையெல்லாம் அறிந்து கொள்வது ஈமானை அதிகரிக்க செய்யும் ஒரு மனுஷனுக்கு இல்லையா? அதே போல அல்லாவுடைய எதிரியான ஷைத்தானை பற்றியும் அவனுடைய பெயர்கள், பண்புகள், திட்டங்கள், எப்படி எப்படிலாம் ஏமாத்துவான்ற வழிகள் எல்லாத்தையும் அறிந்து கொள்வதும் ஒரு முஸ்லிம் மீது முக்கியமான அறிவாக இருக்கு இல்லைங்களா? அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா ஷைத்தான் உங்களுக்கு எதிரின்னு சொல்றான், தெல்ல தெளிவான எதிரின்னு சொல்றான். ஆகவே அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றான் சூரத்துல் ஃபாத்திருடைய 6வது ஆயத்துல. ஆனா பலரும் அவனை உற்ற நண்பனாக பெஸ்டியா தான் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கையில. ஸோ ஒருவரை எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னா முதல்ல அந்த எதிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவனுடைய ஆயுதம் என்ன, அவன் எந்தெந்த வழியிலெல்லாம் மனுஷனை வழிகெடுப்பான், எல்லாத்தையும் நம்ம அறிந்தால்தான் அவனிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். அதனால்தான் குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ஷைத்தானை பத்தி எச்சரிக்கிறான். அவனுடைய சதிகள் என்ன, அவனுடைய வாக்குறுதிகள் என்ன, அவனுடைய கிசுகிசுப்புகள் என்ன, அவனுடைய அகந்தை எப்படி இருக்கும், பொறாமையை எப்படி இருக்கும், ஏமாற்றுதல், இது எல்லாத்தையும் டீட்டெயில்டா அல்லாஹ் விளக்கி இருக்கிறான். நம்ம இப்னுல் கைம் ரஹிமஹுல்லா கூட சொல்லுவாங்க, எதிரியை பற்றிய அறிவு அவனுக்கு எதிராக போராடுவதற்கான மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும் சொல்லுவாங்க. ஆகவே ஷைத்தானுடைய பெயர்களையும் பண்புகளும் அறிந்து கொள்வது வெறும் வரலாற்று அறிவு மட்டும் இல்லைங்க, அது ஈமானை பாதுகாக்கக்கூடிய அறிவாக இருக்கு. ஸோ இந்த உரையில நம்ம குரான், சஹீஹான ஹதீஸ்கள், தப்சீர் நூல்கள், இது அல்லாமல் பல நாகரிகங்கள் உலக வரலாற்றுல இது வரைக்கும் தோன்றிருக்கு. ஒவ்வொரு நாகரிகமும் ஷைத்தானை எந்தெந்த பெயர்களில், எந்தெந்த விதத்தில் வணங்கி இருக்கிறாங்க என்பதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அவனுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு, அதனுடைய பொருள்கள் என்ன, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவன் மனுஷனை ஏமாத்துறதுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். ஷைத்தானை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது வாஜிபாக இருக்குங்க, கட்டாய கடமையாக இருக்கு. ஏனென்றால் அல்லாஹ் அவனை நீங்க எதிரியா எடுத்துக்கொள்ளுங்கன்னு கட்டளை ஏற்றிருக்கான். நிச்சயமா ஷைத்தான் உங்களுடைய எதிரின்னு சொல்லியிருக்கான். ஒரு எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னா அவனுடைய சூழ்ச்சிகளை நம்ம அறிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஷைத்தானின் அடிச்சுவடை கூட பின்பற்றாதீர்கள் என்று சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எச்சரிக்கிறான். ஸோ அவனுடைய அடிச்சுவடுகள் என்ன என்பதை நம்ம அறியலைன்னா இந்த கட்டளையை முழுமையா நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை, எச்சரிக்கைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. தொழுகை, உணவு, தூக்கம், கோபம், குடும்ப வாழ்க்கை போன்ற பல விஷயங்கள்ல ஷைத்தான் எப்படிலாம் நுழைவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அந்த அறிவு அவசியமானது என்பதை காட்டுது. மார்க்கத்துல கூட ஒரு விதி இருக்கு, ஒரு வாஜிபை நிறைவேற்ற அவசியமான ஒரு வழிமுறை இருந்தா அந்த வழிமுறையும் வாஜிபாபுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி ஷைத்தானை எதிரியாக எடுத்துக்கொள்றதுக்கு தேவையான அளவுக்கு அவனை பற்றிய அறிவை நம்ம பெறுவது வாஜிபாக இருக்கு. ஸோ டைரக்டா நம்ம உரைக்குள்ள போவோங்க. ஷைத்தானை சாதாரண எதிரியா கிடையாது, நிரந்தர எதிரியா கருத வேண்டும் நல்லா சொல்றான். அவனோட முதல் பெயர், பிரபலமான பெயர் இப்லீஸ், எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? இதற்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து விரட்டப்பட்டவன் என்று உலமாக்கள் சொல்றாங்க. இதற்கான ஆதாரம் சூரத்துல் பக்ராலையும் சூரத்துல் ஆராஃப்லையும் இருக்கு. நம்ம சுருக்கமாக என்ன மேட்ரோ அதை மட்டும் பார்ப்போம். ஆதம் அவங்களுக்கு சஜ்தா செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்ட போது இப்லீஸ் அகந்தையால் என்ன செஞ்சான், மறுத்தான். அதன் காரணமாக அவன் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீக்கப்பட்டான் இல்லைங்களா? ஸோ இந்த அகந்தை என்பது மனிதனுடைய அழிவுக்கும் கொண்டு செல்லும். அடுத்தது ஷைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு. நன்மையிலிருந்து மிகவும் விலகியவன், தீமைக்கு அழைப்பவன் என்பது இதோட அர்த்தம். ஷைத்தான் மனிதனுக்கு பாவத்தை அழகாக காட்டுவான், படிப்படியா அல்லாஹ்வுடைய கட்டையிலிருந்து விலக்குவான். அடுத்தது ரஜீம். ரஜீம்னா என்னன்னா, இதனுடைய பொருள் கல்லிருந்து விரட்டப்பட்டவன் என்பது, அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து துரத்தப்பட்டவன் என்பது இதற்கான அர்த்தம். அதனாலதான் குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்றோம். அப்படி சொல்லும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான். அடுத்து அதுவும் முபீன், வெளிப்படையான எதிரி. சரிங்களா? அவன் ஒருபோதும் மனிதனுக்கு நன்மையை விரும்புறது கிடையாது. அவனுடைய ஒவ்வொரு அழைப்பும் எப்படி இருக்கும், இறுதியில நரகத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும்.
ஸோ அவனுடைய பெயர்கள் பண்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம்தான் வஸ்வாஸ். மனதில் ரகசியமாக என்ன செய்வான்? தீய எண்ணங்களே போடுவான், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பான். அல்லது யுவஸ்விசூஃபி சுதூர் இன்னாஸ் நம்ம ஓதிக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ எல்லா தீய எண்ணங்களும் நம்ம கிட்டேருந்து வர்றது இல்லைங்க, ஷைத்தானுடைய வஸ்வாசும் அதுல இருக்கலாம். அடுத்தது அல் ஹன்னாஸ், அல்லாவை நினைத்தவுடன் பின்வாங்கிடுவான். ஸோ இந்த பெயர் சூரத்து நாஸ்ல நம்ம பார்க்கலாம். அல்லாவை திக்ர் செய்யும் போது ஷைத்தான் பின்வாங்குவான். திக்ரை விட்டுட்டா மீண்டும் வஸ்வாஸ் போடுவான். ஸோ திக்ர் என்பது ஷைத்தானுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஆயுதம்ங்க. அடுத்தது ஏமாற்றுபவன், அல் கரூர் என்று சொல்லலாம். ஷைத்தான் பாவத்தை சிறியதாகவும் உலகத்தை நிரந்தரமாகவும் காட்டி மனுஷனை ஏமாத்துவான் இல்லைங்களா. அடுத்தது வழிகெடுப்பவன், அல் முதில் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய பல வசனங்கள்ல அவனுடைய வழிகெடுக்கக்கூடிய செயல்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கு. அடுத்தது முக்வி, தவறான பாதையில் செல்ல தூண்டுபவனாக அவன் இருக்கிறான். நீ என்னை வழி தவற செஞ்சதுனால் நானும் அவங்களுக்கு பூமியில பாவங்களை அழகா காட்டுவேன்னு சொல்லி அல்லாஹ்கிட்டே சொன்னான். அடுத்த பெயர் பாவத்தை அழகுபடுத்தி காட்டக்கூடியவன் இல்லையா. சூரத்துல் அன்ஃபால்ல பார்க்கலாம். தீமை நன்மையாகவும் பாவத்தை அழகாகவும் மனுஷனுக்கு காட்டுவோம். அல் முஸையின், அதாயில் அன்னார், நரகத்திற்கு அழைப்பவன் இல்லைங்களா. சூரத்துல் ஃபாத்திர்ல பார்க்கலாம். அவன் தனது கூட்டத்தாரை நரகவாசிகளாக ஆக்கவே அழைக்கிறான் என்று. அடுத்தது அல் கரீன், மனிதனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஷைத்தானுக்கு தான் கரீன் என்று சொல்லும். அந்த கரீனுக்கு நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் தெரியும். அதனாலதான் இவன் இறந்து போன தாத்தா மாரி பேசுறான், பாட்டி மாரி பேசுறான்னு சொல்லுவான். இறந்து போனவனுக்கு வேறத்தவங்க உடம்புல அந்த கரீன் பூந்து என்ன செய்யும்? மிமிக்ரி பண்ணும் அந்த வாய்ஸ்ல. மனுஷங்களே மிமிக்ரி பண்றாங்களே, அப்ப ஷைத்தான் பண்ண மாட்டானா இல்லையா. அடுத்தது அல் ஆசி, அல்லாவுக்கு கட்டுப்படாமல் மாறு செய்தவன். அல்லாவுடைய நேரடி கட்டளையை மறுத்ததே அவனுடைய முதல் குற்றமாக இருக்கு இல்லைங்களா. அடுத்தது அகந்தை உள்ளவன், சரிங்களா. நான் அவனை விட சிறந்தவன் அகந்தை கொண்டான். இதுதான் உலகத்தின் முதல் அகந்தையே இப்லீஸுடைய அழிவு காரணமாகிச்சு. அடுத்து பொறாமைக்காரன், ஆதம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கண்ணியத்தை பார்த்து என்ன செஞ்சான்? பொறாமைப்பட்டு சஜ்ஜா செய்ய மறுத்தான். ஸோ பொறாமை மனுஷனை அல்லாவின் கட்டளைக்கு எதிராக நிற்க செய்யும். அடுத்தது அவன் ஒரு காஃபிர், இறை நிராகரிப்பவன். அவன் காஃபிர்கள்ல ஒருவனாக இருந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான்? ஆயிட்டான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்தது அவன் ஒரு ஃபாசிக், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவன். அவன் தன் இறைவனின் கட்டளையை மீறினான் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்தது அவன் ஒரு கலகக்காரன், கட்டுப்பட மறுக்கக்கூடியவன். இப்லீஸ் அல்லாஹ்வின் நேரடி கட்டளையே எதிர்த்தான் இல்லைங்களா. அவன் ஒரு கலகக்காரன். அடுத்தது அவன் ஒரு கத்தாப், பொய்யுரைப்பவன். ஆதம் மற்றும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சான்? நம்ம தாய் தந்தை கிட்ட பொய்யாக அறிவுரை சொன்னான். அடுத்தது அவன் வஞ்சகம் செய்பவன், வஞ்சனை செய்பவன் சொல்லலாம், ஏமாற்றுபவன் சொல்லலாம். அவன் என்ன செஞ்சான்? அவர்களை ஏமாற்றினான். அடுத்தது மனிதர்களிடையே பகைமையை உண்டாக்கக்கூடியவன், பிரிப்பவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அசிங்கமான ஃபாயிஷா, மானக்கேடான செயல்களை ஏவக்கூடியவன், தீமையை தூண்டக்கூடியவன். அடுத்து அவன் பெயர்கள் பண்புகளை நம்ம பார்க்கலாம். மனிதனுடைய எதிரி, தெல்ல தெளிவான எதிரியாக இருக்கான். அடுத்தது ஈமான் கொண்டவர்களுடைய முக்கிய எதிரியாக ஷைத்தான் இருக்கான். அல்லாஹ் பல குர்ஆன் வசனத்துல இதை சொல்றான். அடுத்தது வறுமையை கொண்டு பயம்படுத்துவான் இல்லைங்களா. மனிதர்களை வறுமையை கொண்டு, கஞ்சத்தனத்தை கொண்டும் மானக்கடான செயல்களையும் அவன் கட்டளையிடக்கூடியவனாக இருக்கிறான். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்றான் இல்லைங்களா. அடுத்தது நன்மையான செயல்களில் இருந்து தடை செய்யக்கூடியவனாக இருக்கான். தொழுகை, குர்ஆன் ஓதுதல், திக்ர் போன்ற நற்செயல்கள் சோம்பலை உண்டாக்குவதாக ஹதீஸ்கள்ல சொல்லப்படுது. இதற்கு காரணம் ஷைத்தான் தான். அடுத்தது அவன் ஒரு பகைமையை உருவாக்கக்கூடியவன், நேர்வழி விட்டு தவற செய்பவன் எல்லாரையும். அடுத்தது பொய்யாக சத்தியம் செய்யக்கூடியவன். இதுவும் அவனுடைய பண்புகள்ல உள்ள ஒரு விஷயம் இல்லைங்களா. தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். தூக்கத்தில் சோம்பலை ஏற்படுத்தக்கூடியவன் சொல்லலாம். இடது கையால் உண்ணுவது அவனுடைய பண்புகளில் ஒன்று. இடது கையால் குடிப்பதும் அவனுடைய பண்புகளில் ஒன்று. மேலும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாத வீட்டில் தங்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அடுத்தது பிஸ்மில்லா சொல்லாத உணவுல என்ன செய்யறான்? உணவுல பங்கு கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். யஷாரிக்குல துஆம். அடுத்த முக்கியமான விஷயம், சூரத்துல் பக்ரா எங்கெல்லாம் ஓதப்படுதோ அந்த வீட்டில இருந்து ஓடி போகக்கூடியவனா அவன் இருக்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பார்க்கலாம் இல்லைங்களா. அடுத்தது தனது படைகளை அனுப்புவான். இப்லீஸ் என்ன செய்வான்? இப்லீஸ் தனது ஷைத்தான்களை மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்கு அனுப்புவான்.
அடுத்தது கணவன் மனைவி பிரிப்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவன், ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடியவன். குடும்பத்தை உடைப்பது தான் இப்படி சொல்லி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு. அடுத்தது வந்து மனிதனுடைய உடல்ல ரத்தம் ஓடுவது போல ரத்த நாணங்கள்ல ஷைத்தான் என்ன செய்வான்? ஓடக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் மானக்கேடான செயல்கள் பரவுவதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். குழப்பம் மற்றும் சோதனைகளை உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆதமுடைய சந்ததியுடைய எதிரியாக இருக்கிறான். தீமையுடைய தலைவனாக இருக்கிறான்னு சொல்லி இனிமேல் நிறைய பெயர்கள் பண்புகளை நம்ம தெரிந்து கொண்டே போகலாங்க. ஸோ குரான் சுன்னாலேருந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து தொல்லியல் ஆதாரங்கள், கல்வெட்டு சான்றுகள், ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், பிரில் போன்ற கல்வியல் ஆய்வுகள் குறிப்புகளை நம்ம பார்க்கும்போது, முழு உலக வரலாற்றை நாம் பார்க்கும்போது ஷைத்தான் வந்து நிறைய வடிவங்கள்ல மக்களை ஏமாத்திருக்கிறான். நிறைய பெயர்கள் மூலியமாக மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? ஷைத்தானே வணங்கி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பால் என்று சொல்லக்கூடிய பெயர்ல கானான் தேசத்துல, கானான் நாகரிகத்துல வணங்கி இருக்கிறாங்க. இதற்கு நம்மளுக்கு உகாரிட்டிக் டெக்ஸ்ட் வந்து ஆதாரமா இருக்கு. அடுத்து பால் ஜிபப் என்ற பெயர்லையும் மக்கள் அவனை வந்து வணங்கி இருக்கிறாங்க. எக்ரோன் நாகரிகத்துல நமக்கு கிடைக்குது. இது கிங்ஸ் 2ல வந்து நமக்கு இது ஆதாரமா கிடைக்குது. அது மொலேஹ் என்று சொல்லுவாங்க. இது வந்து அம்மோன் நாகரிகத்துல நமக்கு இவனை வந்து இப்படி வணங்கி இருக்கிறாங்க. இதற்கு ஆதாரம் வந்து லெவிட்டிகஸ் 18. அடுத்தது ஷெமோஷ், இது வந்து மோவாஃப் என்ற நாகரிகத்துல வணங்கி இருக்கிறாங்க. மீஷா ஸ்டீல் என்பது இதற்குடைய ஆதாரமாக இருக்கு. அடுத்து டேகான் என்று பிலிஸ்தியா நாகரிகத்துல அவனை வணங்கி இருக்கிறாங்க. பைபிள்ல எல்லாம் இதற்கான ஆதாரம் இருக்கு. அஷ்டாரெத் ஃபொனிஷியன்ஸ் வந்து இப்படி வணங்கி இருக்கிறாங்க இந்த பெயர்ல. யுகாரிட்டிக் டெக்ஸ்ட்ல நமக்கு ஆதாரம் இருக்கு. அடுத்தது அஸ்டார்டே ஃபொனிஷியன்ஸ் இந்த பேர்ல வணங்கி இருக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல நமக்கு ஆதாரம் இருக்கு. அடுத்தது பாபிலோன்ல வந்து இஷ்தார் என்ற பெயர்ல அவனை வணங்கி இருக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து எபிக் ஆஃப் கில்கமேஷ் வந்து நமக்கு ஆதாரமா இருக்கு. அடுத்தது இனானா என்ற பெயர்ல வணங்கியிருக்கிறாங்க. சுமேரிய நாகரிகத்துல இப்படி வணங்கியிருக்கிறாங்க. சுமேரியன் டேப்லெட்ஸ்ல நமக்கு இந்த பெயர் கிடைக்குது. அடுத்து தம்மூஸ் என்று பாபிலோன்ல வணங்கியிருக்கிறாங்க. எசேக்கியேல் 8:14 நமக்கு ஆதாரம் கிடைக்குது. அடுத்தது பெல் அப்படின்னு சொல்லி வணங்கியிருக்கிறாங்க பாபிலோன்ல. இது வந்து டேனியல் 14 நமக்கு ஆதாரம் கிடைக்குது. அடுத்தது மர்தூக் என்று பாபிலோன்ல வணங்கியிருக்கிறாங்க. எனுமா எலிஷ் வந்து இதற்கான ஆதாரமா இருக்கு. அடுத்தது நெர்கல் அப்படின்னு சொல்லி வணங்கியிருக்கிறாங்க. மெசோபோட்டாமிய நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. கியூனிஃபார்ம் டேப்லெட்ஸ் வந்து இதற்கு ஆதாரமாக இருக்கு. அது நைனூர்டா என்று அசீரிய நாகரிகத்துல, அசீரியன் டெக்ஸ்ட்ல நமக்கு ஆதாரம் கிடைக்குது. அணு அப்படின்னு வணங்கியிருக்கிறாங்க. சுமேரிய நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. சுமேரியன் டெக்ஸ்ட்ல இதுல கிடைக்குது. அடுத்தது என்லில் அப்படின்னு வணங்கியிருக்கிறாங்க சுமேரிய நாகரிகத்துல. என்கி அப்படின்னு சுமேரிய நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. சின் அப்படின்னு சின் நன்னா அப்படின்னு சொல்லி மெசோபோட்டோமியா நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. ஷமாஷ் அப்படின்னு சொல்லி மெசோபோட்டோமியா நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. அடுத்தது ரிம்மான் என்று சிரியா நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. ஹத்தாத் என்றும் சிரியா நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உகாரிட்டிக் டெக்ஸ்ட்லையும் கிங்ஸ் 2லையும் நமக்கு வந்து ஆதாரம் கிடைக்குது. ஷமாஷிக்கு ஆதாரம் வந்து ஹம்மூரபி ஸ்டீல்ல வந்து நமக்கு ஆதாரம் கிடைக்குது. அடுத்து ரிஷேஃப் என்று கானான் தேசத்துல வணங்கியிருக்கிறாங்க. மோத் அப்படின்னு வணங்கியிருக்கிறாங்க. யாம்னு வணங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் கானான் நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. உகாரிட்டிக் டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆதாரம் கிடைக்குது. அடுத்தது சேத் என்று வணங்கியிருக்கிறாங்க எகிப்திய நாகரிகத்துல. எகிப்திய நாகரிகத்துல பாத்தீங்கன்னா சீத்து, ரா, ஹோரஸ், ஒசிரிஸ், ஐஎஸ்ஐஎஸ், அப்போஃபிஸ் இப்படின்லாம் எகிப்து நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. நமக்கு பிரமிடுடைய டெக்ஸ்ட்ல இருந்தும், புக் ஆஃப் த டெட்ல இருந்தும், காஃபின் டெக்ஸ்ட்ல இருந்தும் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்குது. அடுத்து கிரேக்க லிட்ரேச்சர்ல இருந்து கிரேக்க நாகரிகத்துல பேன் அப்படின்னு வணங்கியிருக்காங்க. ஹிகாட்டேன்னு வணங்கியிருக்காங்க. டயோனிசஸ்ன்னு வணங்கியிருக்காங்க. ஹேடிஸ்ன்னு வணங்கியிருக்கிறாங்க. குரோனோஸ்னு வணங்கியிருக்கிறாங்க. ஜியஸ்ன்னு வணங்கியிருக்கிறாங்க. ஹெர்மிஸ்ன்னு வணங்கியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஹோமேரிக் ஹிம்ஸ்ல இருந்து நமக்கு ஆதாரம் கிடைக்குது. கிரீக் சோர்சஸ்ல இருந்து ஆதாரம் கிடைக்குது. அடுத்து லோக்கின்னு வணங்கியிருக்கிறாங்க. ஓடின், ஹெல், அஹரிமான் அப்படின்லாம் வணங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நோர்ஸ் மற்றும் பாரசீக நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. அடுத்தது மித்ரான்னு சொல்லி வணங்கியிருக்கிறாங்க பாரசீகத்துல. அசாசில் சொல்லி யூத மரபுல இருக்கு. லிலித்னு யூத மரபுல இருக்கு. பெஃபோமெட் வந்து ஐரோப்பாவுடைய மரபுல நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. லூசிஃபர்னு கிறிஸ்தவ மரபுல வணங்கியிருக்கிறாங்க. ஆஸ்மோடியஸ்ன்னு சொல்லி யூத கிறிஸ்தவ மரபுல நாகரிகத்துல வணங்கியிருக்கிறாங்க. பெலியல் சொல்லி யூத இலக்கியங்கள் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஆதாரங்கள் என்னன்னா டெட் சி ஸ்க்ரோல்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. டெம்ப்ளார் ட்ரையல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து, பாபிலோனியன் தல்மூதுல இருந்தும், அவெஸ்தா நூல்கள்ல இருந்தும்,
நமக்கு இந்த ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்குது. அடுத்தது மத்தேயு 6:24 கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மேமோன் என்று வணங்கியிருக்கிறாங்க. டெஸ்கேட் லிபோகா அப்படின்னு சொல்லி அஸ்டெக் நாகரிகத்துல வணங்கியிருக்காங்க. கோடெக்ஸ் போர்கியா வந்து இதை சொல்லுது. ஸோ குரான் என்ன சொல்லுதுன்னா, அல்லாவை தவிர அவங்க பெண் தெய்வங்களையே அழைக்கிறாங்கன்னு சொல்லுது. உண்மையில அவர்கள் ஷைத்தானை ரொம்ப அழைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றான். ஷைத்தான் மனிதர்களுக்கு அந்த பெயர்களை அழகாக காட்டுறான். ஸோ இஸ்லாமிய பார்வையில அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் வந்து தெய்வங்களாக இருந்தன என்று கிடையாதுங்க. மாறாக அவற்றுடைய வழிபாட்டின் பின்னால் ஷைத்தான் என்ன செய்யறான்? மக்களை ஏமாத்துறான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மக்கள் வந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சிலைகள், மரங்கள் எல்லாம் வணங்கியிருக்கிறாங்க. இது போன்ற படைப்புகளை வணங்கியிருக்கிறாங்க. வெளிப்படையாக அவங்க ஷைத்தானை வணங்கல. ஆனால் இஸ்லாமிய பார்வையில அந்த வழிபாட்டை ஷைத்தான் தான் அவங்களை அழகுபடுத்தி காட்டுறான். அதற்கு அழைத்து அவங்கள அழைக்கிறான். இறுதியில ஷைத்தானுக்கு கீழ்ப்படுகிறாங்க மக்கள். ஸோ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜ்தா செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவற்றை படைத்த அல்லாஹ்வுக்கே சஜ்தா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஸோ வந்து யாரும் ஷைத்தானுக்கு சஜ்தா செய்யல இல்லைங்களா? தப்சீருடைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தபரி, இமாம் இப்னு கசீர்லாம் ஷைத்தானுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுக்கு மாறாக வேறு எதையாவது ஒருத்தன் வணங்கினானா அது ஷைத்தானை வணங்குவதாவே ஆகும் என்று சொல்றாங்க. ஸோ செயலுடைய வெளிப்புற இலக்கு சூரியனா இருக்கலாம். ஆனா ஆன்மீக ரீதியில அது ஷைத்தானுக்கு கீழ்ப்படுகிறது தான் காட்டும். ஷைத்தானை வணங்கினதா தான் அது ஆகும்.